உலகெங்கும் நிறைந்திருக்கும் தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் எமது மனமார்ந்த வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் அந்தியூர் சுதாகர், பாரம்பரிய முறை ஜோதிட ஆராய்ச்சியாளர். இன்று நாம் காணக்கூடிய தலைப்பு சிம்ம ராசி அன்பர்களுக்கு தை மாத பலன்கள். இந்த தை மாதம் எப்பேற்பட்ட பலனை தரப்போகுது அப்படின்றத இந்த காணொலியில் தெளிவாக விவரமாக நம்ம பார்க்கலாம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க. தை மாதம் 1ஆம் தேதி சூரிய பகவான் உங்களுக்கு தனுசு ராசியிலிருந்து மகர ராசிக்கு வருகிறார். ஆக இந்த சூரிய பகவான் ப்ளஸ் அதோட உங்களுக்கு பார்த்திங்கன்னா செவ்வாய் பகவான் 22ஆம் தேதி பெயர்ச்சியாகி 6ஆம் இடத்திற்கு, அதாவது உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடமாகப்பட்ட மகரத்திற்கு உச்சம் அடைச்சி செவ்வாய் பகவான் உங்களுக்கு வருகிறார். மீண்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தனுசு ராசியில் இருந்த புதன் பகவான் 18ஆம் தேதியே பயிற்சி ஆகிறார், அவரும் மகர ராசிக்கு வருகிறார். அடுத்து சுக்கிர பகவான் மட்டும் பார்த்தீங்கன்னா விருச்சிகத்திலிருந்து 4ஆம் தேதி பயிற்சியாகி தனுசிற்கு வந்து மீண்டும் 28ஆம் தேதி பயிற்சியாகி அவர் உங்களுக்கு மகர ராசிக்கு வருகிறார். இதில் வருடக்கோள்களாகப்பட்ட குரு பகவான் உங்களுக்கு 9ஆம் வீட்டிலும், அடுத்து 7ஆம் வீட்டில் சொந்த வீட்டாகப்பட்ட சனி பகவானுடைய கும்பத்தில் சனி பகவானும், ராகு உங்களுக்கு அஷ்டமத்தில் 8ஆம் இடத்திலும், கேது பகவான் உங்களுக்கு 2ஆம் இடத்திலும் இருக்கிறார். ஆக இந்த அமைப்பு உங்களுக்கு இந்த மாத பலன்களில், இந்த தை மாதம் பலன்களில் உங்களுக்கு எப்பேற்பட்ட அமைப்பை உண்டாக்க போகுதுன்றது நாம் இந்த காணொலியில் பார்க்குறோன்னா, இந்த கிரக அமைப்புகள் இதுவரைக்கும் உங்களுக்கு இல்லாத ஒரு மன வலிமையை கொடுக்கக்கூடிய இடத்தில் கிரகங்களுடைய நிலை இருக்குது. ஏன்னா பஞ்சமஸ்தானத்தில் இந்த மாதம் உங்களுக்கு 18ஆம் தேதி வரைக்குமே செவ்வாய் பகவான், அது குரு பார்வையில் செவ்வாய் பகவான் நிற்கிறார். இந்த குரு பார்வையில் செவ்வாய் பகவான் நிற்கக்கூடிய தருணம் சூரியனுக்கு உங்களுக்கு பார்த்திங்கன்னா உங்களுடைய ராசியினுடைய அதிபதி 6ஆம் இடத்தில் நிற்கிறார். எப்பேற்பட்ட எதிரியையும் வெல்லலாம், எப்பேற்பட்ட வேலையையும் முடிக்கலாம். அது மட்டும் கிடையாது, உங்களது வாழ்க்கையில் இந்த செவ்வாய் பகவான் யாருன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4ஆம் இடத்திற்கு அதிபதி, சுகஸ்தானாதிபதி. இந்த சுகஸ்தானாதிபதி உங்களுக்கு, அவர் சுகஸ்தானாதிபதி மட்டும் கிடையாது, உங்களுக்கு பாக்யாதிபதி. அப்போது இந்த இடத்திற்கு அதிபதியாகப்பட்ட செவ்வாய் குரு பார்வையில் நிற்கக்கூடிய இந்த 18 நாட்கள், இது 22 நாட்கள் உங்களது வாழ்க்கையில் பெரிய லெவலில் மேன்மைகள் அளிக்கக்கூடிய ஒரு அருமையான அமைப்பு. ஏன் இதை நான் இவ்வளோ போல்டாக சொல்கிறேன்னா, சிம்ம ராசி என்பர்கள்னா சொல்ல வேண்டியதே இல்லை. தான் கெட்டாலும் மற்றவங்க நல்லா இருக்கணுன்ற மனசு தனக்கு உண்டு. இன்னைக்கு வரைக்கும் மற்றவங்களுக்கு வெளிச்சத்தை கொடுத்து வாழ்ந்தவங்க இன்னைக்கு இது வரைக்குமே உங்களால் வாழ்ந்தவங்க தான் இருப்பாங்க, கெட்டவங்க யாரும் இல்லைன்னு சொல்லலாம். அப்பேற்பட்ட யதார்த்தமான வாழ்க்கை வாழ்ந்தீங்க. உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு பகுதி பார்த்தீங்கன்னா சொந்தம் பந்தம், உங்களுக்கு வேண்டியவங்க, உங்கள் கூட பிறந்தவங்க, தாய் தந்தை, இவங்களுக்காகவே ஒதுக்கி கொண்டு வந்திருப்பீங்க. உங்களை தேடி ஒருத்தர் வந்துட்டா அவங்கள சந்தோஷமாக கவனித்து அனுப்பணும், வயிறு நிறைய சாப்பாடு போட்டு அனுப்பணும். அந்த மாதிரி எதுலேயுமே அவங்களுக்குன்ட்டு ஒரு முக்கியத்துவத்தை கொடுக்கக்கூடியவங்க. ஆக இப்படி நம்பிக்கைக்கு மட்டும் கிடையாது, பாசத்துக்கு அடிமை. நீங்கள் அந்த பாசத்துக்கு அடிமைன்றது தான் உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு வந்த வினையே. ஏன்னா எல்லாரும் நம்பாமல் கெடுவாங்க, நீங்கள் நம்பி கட்டிங்க, நம்பி ஏமாந்தீங்க. கடந்த காலகட்டங்களில் தொழில் சார்ந்த விஷயங்களில் பல இழப்புகளை சந்திச்சிங்க, பல மன உளைச்சல்களை அடைச்சிங்க. இது வரைக்கும் என் வாழ்க்கையில் இந்த அளவுக்கு நான் இழப்புகளை சந்திக்கலை, அந்த அளவுக்கு பாதிப்புகளையும் மன உளைச்சலையும், ஒரு பக்கம் நம்பி பண இழப்புகள், மறுபக்கம் நம்பிக்கை துரோகங்கள், ஏன் உங்களுடைய பொருள், உங்களுடைய சொத்துக்கள், உங்களை சார்ந்த விஷயங்கள் எல்லாத்தையும் பறிகொடுத்து நிற்கக்கூடிய ஒரு சூழல். இந்த நிலை எதிரிக்கு கூட வரக்கூடாதுன்ற அளவுக்கு பாதிப்புகளை சந்தித்து நிற்கிறீங்க. சரி, இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனாலும் இவ்வளோ பிரச்சனைகள் தாண்டி இன்னைக்கு வரைக்கும் உங்கள் தன்னம்பிக்கையை நீங்கள் இழக்கலை. காரணம் அதுதான், சூரிய பகவானுடைய வீடு. அந்த சூரிய பகவானுடைய வீட்டிற்கு அதிபதி சிம்மம். இந்த சிம்ம ராசினா சொல்லணுமா, உங்களுக்குன்ட்டு ஒரு தனித்துவம் இருக்கும். எங்கேயும் ஜெயிக்க பிறந்தவங்க நீங்கள். கண்டிப்பாக மீண்டும் ரீஎன்ட்ரி கொடுக்குறீங்க. எந்த தொழிலை நீங்கள் பாதிக்கப்பட்டீங்களோ அந்த தொழிலை மீண்டும் சரி செய்து பெரிய இலக்குகள் அடைவீங்க. யாரால் நீங்கள் பாதிக்கப்பட்டீங்களோ, எந்த துரோகத்தினால இந்த அளவுக்கு ஆளானீங்களோ, அது எல்லாத்துக்கும் பதிலடி கொடுக்கக்கூடிய ஒரு காலமாக இந்த காலம் அமையும். மொத்தத்தில் சாதிக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த கால அமைப்பு உங்களுக்கு அமையும். அடுத்தது உங்கள் வாழ்க்கையில் வேலையில் பலவிதமான மன உளைச்சலை சந்திச்சிங்க. அந்த மன உளைச்சல்
ஒரு மனுஷனுக்கு இந்த அளவுக்கு ப்ரெஷர் இருக்கக்கூடாது, இந்த அளவுக்கு நெருக்கடிகள் இருக்கக்கூடாது. இந்த நெருக்கடிகளால் வீட்டுக்கு போனால் கூட அந்த வேலையில் இருந்த அந்த டென்ஷன் எல்லாமே வீட்டில் இருக்கிறவங்க மேலே காட்டக்கூடிய ஒரு சூழல், குடும்பத்திலையும் தேவையில்லாத ஒரு மன உளைச்சல். கடந்த கிட்டத்தட்ட ஒரு வருஷமாகவே ஒரு மனசுக்கு ஒரு நல்ல நிம்மதி இல்லை, ஒரு சந்தோஷம் இல்லை, ஏதோ ஒரு குழப்பம், எதையோ ஒன்று தாண்டி எதையோ என்ன நம்ம ரிஸ்க் எடுத்தாலும் நம்ம அதையும் தாண்டி நம்மளுடைய வேலைகள் ஏதோ ஒன்று கெடுத்தா எப்படி இருக்குமோ அப்படி தான் உங்களுக்கு. மொத்தத்தில் உங்களுக்கு வேண்டியவங்க, உங்களை சார்ந்தவங்க, ஏன் உங்கள் விரல் உங்கள் கண்ணு குத்தனா உங்களை ஒரு மெஷினாக தான் பார்க்குற மாதிரி இருக்குமே தவிர, உங்களுக்குன்ட்டு ஒரு மனசு, உங்களுக்குன்னு பல பிரச்சனைகளை வச்சுக்கிட்டு இது எல்லாத்தையும் நீங்கள் சரி செய்துக்கிட்டு இருக்கிறீங்கன்ற ஒரு உணர்வுகளோட யாரும் உங்களை பார்க்கல. ஆக இது எல்லாத்தையும் வரக்கூடிய தருணத்தில் சரி செய்து மீண்டும் ரீஎன்ட்ரி கொடுக்கக்கூடிய அற்புதமான ஒரு கால அமைப்பாக உங்களுக்கு அமையும். அதற்கு காரணம் உங்களது பஞ்சம ஸ்தானாதிபதி குரு பகவான் பஞ்சம ஸ்தானத்தையே பார்க்குறார். ஒன்று, அப்போ நினச்சதை நடக்கும். வேலையில் நீங்கள் ப்ரொமோஷன் அடையக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும். ஏற்கனவே வேலைக்கு சில பிரச்சனைகள் கொடுத்துருப்பாங்க, அந்த பிரச்சனைகளையும் சரி செய்துடுவீங்க. அது மட்டும் இல்லை, ப்ரைவேட்டில் வேலை செய்கிறவங்களுக்கு உங்களுடைய வாழ்க்கையில் இதுவரைக்கும் இந்த ஐடி துறை சார்ந்திருந்து மற்ற விஷயங்கள் வரைக்குமே இன்றைக்கி பதவி உயர்வும் உங்களுக்கு கிடைக்கும், சம்பள ஊதிய உயர்வும் கிடைக்கும். மொத்தத்தில் உங்களுக்கு ஒரு இடம் மாற்றங்கள் அமைஞ்சாலும் அதுவும் உங்களுக்கு சாதகமாக உங்களுக்கு அமையும், கவலைகள் வேண்டாம். ஆக மொத்தத்தில் டெம்பரவரியாக வேலையில் இருக்கிறவங்களுக்கு பர்மனண்ட் ஆகக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். மேற்கொண்டு அரசு உத்தியோக ரீதியில் முயற்சிகள் செய்துட்டு இருக்கக்கூடியவங்களுக்கு கூட இப்போ இந்த தருணத்தில் அதை சார்ந்த விஷயங்களும் உங்களுக்கு கிடைக்க வாய்ப்புகள் 100% உண்டு. மொத்தத்தில் இந்த கால அமைப்புகளில் எடுக்கக்கூடிய முயற்சிகள் உங்களுக்கு முழுமையான சதவீதம் வேலை செய்யும் கண்டிப்பாக. ஏன்னா குரு பகவானது பார்வை உங்களுடைய ராசியவே பார்க்குறார், அதுவே உங்களுக்கு பெரிய ப்ளஸ் பாயிண்ட். அடுத்தது பார்த்தீங்கன்னா செவ்வாய் உங்களுடைய அந்தஸ்து மரியாதைக்கு சம்மந்தப்பட்ட இடம். அப்போ உங்களுடைய வாழ்வாதாரம் அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டாகும். மேற்கொண்டு திருமண வாய்ப்புகளுக்கான முயற்சி எடுத்து அது பலவித தடைகளுக்கு ஆளாயிடுச்சு, மீண்டும் எனக்கு வாய்ப்புகள் கிடைக்குமா, முயற்சிகள் பலம் உண்டாகுமானா கண்டிப்பாக இந்த ஏப்ரல் மாதத்துக்குள்ளே திருமணத்தை முடிச்சிடுங்க. முடிஞ்ச வரைக்கும் முயற்சிகள் எடுங்க. 9இல் குரு கேட்டாலும் கிடைக்காது. அந்த இடத்தில் இருக்கக்கூடிய குரு உங்களுடைய பஞ்சமஸ்தானத்தை பார்க்குறார், திருமணம் ஆயிடும். திருமணத்திற்கு அதே நேரத்தில் வம்ச விருத்தி, இதுக்கு முன்னாடி திருமணமாகி எனக்கு புத்திரபாகியம் கிடைக்கல அப்படின்னு நினைக்கிறவங்க புத்திரபாகியம் வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா பூர்வீக சொத்துக்களில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் உங்களுக்கு கிடைச்சிடும். அதை விட உங்களுடைய வாழ்க்கையில் கடந்த காலகட்டங்களில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த திருமணத்திற்கு என்கேஜ்மெண்ட் வரைக்கும் போய் எனக்கு நின்றுடுச்சுன்னு நினைக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக மீண்டும் ஒரு வாய்ப்புகள் உண்டாகும். பிடிச்ச வாழ்க்கை நெருங்கி நடக்குமா நடக்காதான்ற குழப்பத்தில் இருக்கிறேன், அது எனக்கு கிடைக்குமான்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக கிடைக்க வாய்ப்புகள் இருக்குது. முயற்சி செய்யுங்க, கண்டிப்பாக 100% உங்களுக்கு சக்ஸஸ் கிடைக்க வாய்ப்புகள் இருக்குது. அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில் கடந்த காலகட்டங்களில் திருமண வாழ்க்கையில் பாதிக்கப்பட்டவங்க தான் நிறைய. காரணம் உங்களுக்கு 4ஆம் இடத்தில் இருந்த அந்த 3ஆம் இடத்தில் ப்ளஸ் அதே நேரத்தில் பார்க்கும்போது இந்த கேது பகவான் ஒரு புறம் உங்களுக்கு 3இல் நின்றிருந்தாலும் அந்த ராகு பகவான் 9இல் இருந்து அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களது வாழ்க்கையில் அஷ்டமத்தில் இருந்த குரு பகவானால் மாங்கல்ய சம்மந்தப்பட்ட அந்த திருமண வாழ்க்கையில் பிரிவுகளையும் குடும்பம் சிதறக்கூடிய அளவுக்கும் இன்னைக்கு ஒரு எதிரிக்கு கூட இந்த நிலை வரக்கூடாதுன்ற அளவுக்கு சில பாதிப்புகளை சந்திச்சிருப்பீங்க. அப்போது இது எல்லாத்துக்குமே ஒரு தீர்வுகள், ஒரு நிரந்தர மேன்மைகள், நான் மீண்டும் சேர்ந்து வாழக்கூடிய வாய்ப்புகள் எனக்கு கிடைக்குமா அப்படின்ற குழப்பத்தோடு இருக்கக்கூடிய உங்களுக்கு கண்டிப்பாக 3வது நபர்களால் நடந்த இந்த பிரச்சனைகளுக்கு மீண்டும் ஒரு நல்ல ஒரு தீர்வு கிடைச்சி சேர்ந்து வாழக்கூடிய ஒரு அமைப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். கவலைப்படாதீங்க, முயற்சிகளை பலப்படுத்துங்க. 100% 100% மீண்டும் குடும்ப ரீதியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை அழகாக சரி செய்திடுவீங்க. மேலும் நீங்கள் பெற்ற பிள்ளைகளினுடைய எதிர்கால திட்டங்களில் சில பாதிப்புகளை சந்திச்சிட்டீங்க. பார்த்து செஞ்ச திருமண வாழ்க்கையில் சிலருக்கு பிரச்சனைகள் கொடுத்துருச்சு, சிலருக்கு தொழில் சார்ந்த விஷயங்கள் அமைச்சு நல்லதான் திறமையுடன் எல்லாம் பண்ணியும் அதில் சரிவுகள், அதில் பண நஷ்டங்கள், இது எல்லாம் அவங்களுடைய வாழ்க்கையினுடைய வளர்ச்சிக்கு ஏதோ ஒரு விதத்தில் பாதிப்புகள் கொடுக்கக்கூடிய அளவுக்கு சிக்கல்கள். இதெல்லாம் மீண்டும் சரியாகுமா, சரி செய்திடலாமான்ற குழப்பத்தில் நீங்கள் இருப்பீங்க. கண்டிப்பாக சரி செய்திடுவீங்க, அதை பற்றி கவலைகள் வேண்டாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில்
பூர்வீக சொத்துக்களில் சில பிரச்சனைகள், அது வந்து சிலருக்கு அதை விற்றாதான் நான் என் பிரச்சனையை சால்வ் பண்ண முடியும், அடுத்தது என் தொழில் சார்ந்த விஷயங்களை அமைக்க முடியும், நான் அடுத்த லெவலுக்கு போக முடியும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக விற்று அது பணமாக மாறக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. ஏன்னா தனகாரகன் குரு பகவான் அவர் பஞ்சமஸ்தானத்தை பார்க்குறார், அதுவே உங்களுக்கு ஹைலைட். அப்போது பூர்வ புண்ணிய விஷயம் உங்களுக்கு கைக்கும் கிடைக்கும், அது தனமாக மாறக்கூடிய வாய்ப்புகளும் உங்களுக்கு அமையும். அதை விட அந்தஸ்து மரியாதை அடுத்த கட்டத்துக்கு போகும். செவ்வாய் அவர் அதே இடத்துல நின்று அவர் குரு பகவான் பார்க்கிறார், அது எவ்வளோ பெரிய அருமையான அமைப்பு. அது மட்டும் இல்லாமல் இந்த செவ்வாய் பகவான் அது பார்வை டைரெக்டாக உங்கள் 12ஆம் இடத்துல 8ஆம் பார்வையே விழுது, லாபஸ்தானத்திலையும் விழுது, 12ஆம் இடத்துலையும் விழுது. அப்போது இந்த 22ஆம் தேதி வரைக்கும் வெளிநாடு வாய்ப்புகள் முயற்சி செய்கிறவங்க செய்யுங்க, அந்த முயற்சிகள் 100% சக்ஸஸ் கிடைக்கும். அதை விட ஆல்ரெடி நான் வெளிநாட்டில் இருந்து சில சிக்கல் நான் மாட்டிகிட்டு இருக்கிறேன், அந்த சிக்கலை சரி செய்ய முடியுமா, சில பண நெருக்கடிகள் இருக்குது, அந்த பண நெருக்கடிகள் சிலருக்கு இருக்கும். சிலருக்கு வந்து வாழ்க்கை ரீதியில் சில பிரச்சனைகளை சந்திச்சிருப்பீங்க. இத்தனை காலமாக நான் இதை நம்பி இப்படி தான் வாழ்ந்துட்டு இருந்தேன், கடைசியில் பார்த்தா எனக்கு வாழ்க்கையே பிரச்சனை ஆயிடுச்சு, எனக்கு இருக்கிறதா இல்லை வேறு ஏதாவது மாற்றங்கள் பண்ணுறதா அப்படின்ற பல குழப்பங்கள், இதில் தொழில் சார்ந்த பிரச்சனைகள். ஆக இது சரி செய்ய முடியுமானா அந்த 12ஆம் இடத்துல பார்க்கக்கூடிய செவ்வாயினால் 100% குரு பார்வை பெற்று அவர் பார்க்கிறார். இது உங்களுக்கு கிடைச்ச வரம். ஏன்னா அந்த குரு உங்களுடைய ராசியையும் பார்க்குறார். அப்போது இது எல்லாமே உங்களுக்கு கிடைக்கிற ஒரு டேர்னிங். 100% உங்களுக்கு சக்ஸஸ் கிடைக்கும், உங்களுக்கு ஒரு பெரிய மாற்றங்கள் கிடைக்கும். இந்த மாற்றங்களும் மாறுதல்களும் உங்களுடைய வாழ்க்கையை அடுத்த இந்த 2024 வருடம், இந்த 2024 வந்து உங்கள் லைஃப்பில் வந்து ஒரு பெரிய லெவலில் ஒரு டேர்னிங்காக இருக்கும். இது வந்து உங்கள் வாழ்க்கையில் ஒரு மைல்கல்லாக மறக்க முடியாத ஒரு வருடமாக உங்களுக்கு நிற்கும். கடந்த காலகட்டங்களில் நடந்த பலவிதமான மன உளைச்சலுக்கு ஒரு நிரந்தர தீர்வு உங்களுக்கு கிடைக்கும். ஆக முயற்சிகளை பலப்படுத்தி அடுத்த கட்டத்துக்கு அதை கொண்டு போகணும் நீங்கள். அதுதான் உங்களுடைய சாமர்த்தியம். மேற்கொண்டு ஒரு 50 வயதிற்கு மேற்பட்டவங்களுக்கு உடல் உபாதைகள் கொடுத்துருக்கும். குறிப்பாக நரம்பு சார்ந்த பிரச்சனைகள், இந்த இடுப்புக்கு கீழே முழங்கால், ஜவ்வு, நரம்பு சார்ந்த பிரச்சனைகள், சிலருக்கு நடக்க முடியாதவர்களுக்கெல்லாமே பாதிக்கப்பட்டு நிற்கக்கூடிய சூழ்நிலைகளுக்கெல்லாம் ஆளாயிருந்திருப்பீங்க. இன்னும் சிலருக்கு ஸ்ட்ரோக், அதாவது வந்து பார்த்திங்கன்னா அந்த கழுத்துக்கு மேலே தலை சார்ந்த அந்த ஷோல்டருக்கு கீழே இந்த இடங்களில் பிரச்சனைகள் கொடுத்துருக்கும். அப்போது இந்த பாதிப்புகள் வந்து பார்த்திங்கன்னா என்ன ட்ரீட்மெண்ட் எடுத்தாலும் எனக்கு ஒரு தெளிவு கிடைக்கல, ஒரு மாற்றங்கள் கிடைக்கலன்ற குழப்பத்தில் இருக்கக்கூடிய உங்களுக்கு கண்டிப்பாக அந்த மாற்றங்கள் தானாகவே பரவாயில்லை எனக்கு சரியாயிடுச்சுன்ற அளவுக்கு கிடைக்க வாய்ப்புகள் இருக்கும். சிலருக்கு மருத்துவ சார்ந்த கரெக்டான ஒரு ட்ரீட்மெண்ட் கிடைச்சி ரிலீஸ் ஆகக்கூடிய வாய்ப்புகளும் கிடைக்கும். கவலைகள் வேண்டாம். குறிப்பாக சிம்மராசி அன்பர்களுக்கு நான் ஒரு விஷயத்த சொல்கிறேன். உங்களுக்கு 7ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கார். அப்போது கோபம் உங்களுக்கு வரும், சில நேரங்களுக்கு வரக்கூடிய அளவுக்கு சில சூழ்நிலைகள் உண்டாக்குவாங்க. அப்போது அந்த நேரத்தில் எந்த முடிவு எடுக்காதீங்க, அந்த நேரத்தில் எதையும் வாய் விட்டு வார்த்தைகளை விட்டுறாதீங்க, அதை கண்ட்ரோல் பண்ணிக்கிங்க. 1. 2வது டென்ஷன் ப்ரெஷரை குறைக்க பார்க்க. கண்டிப்பாக இந்த காலகட்டங்களில் இது உங்களுக்கு இருந்துக்கிட்டு தான் இருக்கும். அடுத்தது உங்கள் வாழ்க்கையில் அடுத்தவங்களுக்கு வாக்கு கொடுக்கும் பொழுது அந்த வார்த்தைகளை இதை நான் செய்கிறேன்னு சொல்லும் பொழுது அதை யோசித்து செய்யுங்க. அவசரப்பட்டு சடனாக வாக்குறுதி கொடுத்துட்டு அப்புறம் வருத்தப்பட்டு இருக்காதீங்க. அதை விட வண்டி வாகனங்களில் போகும் பொழுது வரும் பொழுது கொஞ்சம் எச்சரிக்கையோடு போங்க வருங்க, இது ரொம்ப முக்கியம், அதை மனசில் வச்சுக்கிங்க. அடுத்தது உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு உங்களுடைய 7ஆம் பாவம், இந்த நட்பு ப்ளஸ் பார்ட்னர்ஷிப், இதை சார்ந்த விஷயங்களில் கொஞ்சம் உஷாராக இருங்க. எந்த டாக்குமெண்ட்டில் எது கையெழுத்து போட்டாலும் எது செஞ்சாலும் கொஞ்சம் நாம் இது வரைக்கும் அசால்ட்டாக இருக்கிறத விட கொஞ்சம் நாம் மேலோட்டமாக எல்லாம் கொஞ்சம் தெளிவாக பார்த்து ஒவ்வொன்றும் செய்கிறது ரொம்ப நல்லது. அடுத்தது உங்களுக்கு வந்து முக்கியமாக என்னென்னா, ஒரு கடந்த காலகட்டங்களில் நீங்கள் செய்த சில இன்வெஸ்ட்மெண்ட்டுகளை மீண்டும் ஒரு தடவை சரி பார்த்துக்குங்க. ஏன்னா ஏதாவது டாக்குமெண்ட் ரீதியிலையோ ஒரு சொத்துக்கள் சார்ந்த பிரச்சனைகளோ ஏதாவது இருக்கா நம்ம வாங்கின ப்ராப்பர்ட்டியில் அப்படின்றதையும் கொஞ்சம் சரி பார்த்துக்குங்க. அவ்வளோதான். மற்றபடி வேறு எதை பற்றி கவலைப்பட வேண்டாம், எல்லாமே மேனேஜ்மெண்ட் பண்ணிடுவீங்க. ஆரோக்கியத்தை பார்த்துக்குங்க. மற்றபடி உங்களுடைய லைஃப்பில் வளர்ச்சி அடையக்கூடிய, உங்கள் அந்தஸ்து மரியாதை உயரக்கூடிய எல்லா அமைப்புகளும் உங்களுக்கு கூடி வரக்கூடிய நேரமாக இது இருக்குது. அதனால் உங்களுடைய வேகத்தை நீங்கள் அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போங்க. ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கும், போக போக பிக்கப் அடைஞ்சிடும்.
அதை நீங்கள் பார்ப்பீங்க. அந்த பிக்கப் உங்களுக்கு இன்னும் ஆக்டிவ் கொடுத்துரும், உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுத்துரும். பட் அதையும் தாண்டி இதை ஏன் இந்த சில விஷயங்களை நீங்கள் ஏன் எச்சரிக்கையாக இருக்கணும்னு நான் சொல்கிறேன்னா, திசா சந்திப்புகள் நமக்கு எப்படி இருக்குன்னு தெரியாது. அந்த திசா சந்திப்புகள் ரீதியில் இது ரெண்டும் ஒன்று சேரும் பொழுது உங்களுக்கு ஏதாவது ஒரு சில பிரச்சனைகள் தந்தாலும் அது உங்களுக்கு நெகட்டிவ் ஆகிடக்கூடாது. அதனால் சொல்கிறேன். அதனால் உங்களுடைய ஜனன ஜாதகத்தை பாருங்கள். அந்த ஜனன ஜாதகம் முக்கியம். இங்கே நான் சொல்கிற பலன்கள் விட அந்த ஜனன ஜாதகமும் அதில் இருக்கக்கூடிய திசா புத்திகளும் சர்வாஷ்ட வர்க்கத்தில் இந்த கிரகங்கள் எத்தனை பலன்கள் பெற்றிருக்கின்றது பொறுத்து தான் இதனுடைய முழுமையான பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும். ஆக உங்கள் ஜனன ஜாதகத்தை பார்த்து எந்த ஒரு முடிவெடுங்க, 100% சக்ஸஸ் கிடைக்கும். சிம்மராசி அன்பர்களுக்கு கிடைச்ச ஒரு அரிய வாய்ப்பு. இந்த காலகட்டங்களை நல்லா பயன்படுத்தி அடுத்த லெவலுக்கு கொண்டு போக முயற்சிகள் பண்ணுங்க. மேற்கொண்டு உங்களது வாழ்க்கை வளமாக அமைந்திட எமது மனமார்ந்த வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திக்கலாம்.